Hello everyone, I'm Dr. Agasthian. 2025 நீங்கள் வந்து கிளினிக்கல் மெடிசன் ஒரு வெட்சரி மெடிசன் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒரு ஆல் லக்கி. பிகாஸ் ஏகப்பட்ட டூல்ஸ் நம்மளோட டைமை சேவ் பண்ணுறதுக்காகவும் லேர்னிங் இன்னும் கொஞ்சம் ஃபன் அண்ட் இன்ட்ராக்டிவாக கொண்டு போகிறதுக்காகவும் ஏகப்பட்டது வந்துருக்கு. அதில் ஒரு 2 3 டூல்ஸை பற்றி நான் பேசலான்ட்டு இருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு கொஞ்சம் ஃபன் அண்ட் இன்ட்ராக்டிவாக இருந்தது. அதனால் அதை பற்றி பேசலான்றதாக வந்தேன். எகெயின் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் உங்களுக்கு உங்களோட கிளாசிக்கல் லேர்னிங்க்கு எப்பயுமே சப்ஸ்டியூட் கிடையாது. அதுக்கு அசிஸ்டன்ஸ் வேணால் ப்ரொவைட் பண்ணும். கிளாசிக்கல் லேர்னிங் இந்த சென்ஸ் வந்து உங்களுடைய ப்ராப்பரான போஸ்டிங் போயிட்டு டெக்ஸ்ட் புக் பேஸ்டாக ஹாரிசன் படிக்கிறது. இப்போ சித்தா ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஹாரிசன் ப்ளஸ் சித்தா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் படிக்கிறது, இல்லை கம்பைலேஷன் லிட்ரேச்சர்ஸ் படிக்கிறது. இதுக்கு எப்பயுமே இந்த டூல்ஸ் வந்து சப்ஸ்டியூட் ஆகாது, அசிஸ்டிவ் ஆகும். ஏன்னா இது வந்து நம்மளோட கிளாசிக்கல் லேர்னிங் வந்து ஃபெட்டிக் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபன் அண்ட் இன்ட்ராக்டிவ் லேர்னிங்ல இருந்தோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இதெல்லாம் நான் வந்து இதை பற்றி பேசலான்னு வந்தேன். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள், டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அதனால யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ஃபன் அண்ட் இன்ட்ராக்டிவாக உங்களோட கிளினிக்கல் ரீசனிங் வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் நீங்கள் எப்பயும் போல உங்கள் கிளாசிக்கல் லேர்னிங்கையும் தொடரலாம். அதில் எடுத்துக்கு வந்த டூல் வந்து ChatGPT வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கவர் பண்ணும். நான் பேசிக்காக நம்ம கிளினிக்கல் ரீசனிங்கை வளர்த்துக்கிறதுக்கான சில ஏஐ பற்றி சொல்லலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூரல் கன்சல்ட் அப்படின்ட்டு டென்டேட்டிவ் ஹெல்த் ஏஐன்னு கொண்டு வந்த ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம். அது வந்து உங்களுக்கு ChatGPT மாதிரி சேட் பாட் மூலமா நீங்க பேசி எப்பயும் போல என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே வாங்கிக்கலாம். கிளியான ஒரு சேட் பாட் வச்சிருப்பாங்க. ChatGPT மாதிரியே இருக்கும். அவங்க மெயினா ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா OSCE ஆஃப் தி வீக், OSCE ஹப்னு ஒன்று வச்சிருப்பாங்க. மெயினா என்னன்னா ஸ்ட்ரக்சரல் கிளினிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு கேஸ் சிமுலேஷனை வந்து அவங்க கேமிஃபிகேஷன் பேஸ்ட் லேர்னிங்காக அதை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நமக்கு இப்போ ஒரு கேஸ்னா ரியல் கேஸாவே அது ப்ரெசென்ட் ஆகும். அவங்க OSCE ஆஃப் த வீக்ன்ட்டு இப்போ சீஃப் கம்ப்ளைண்டோட ஒரு கேஸை போட்டுருவாங்க. அதுக்கு உள்ள போனீங்கன்னா அவங்க ஒரு கேஸ் அதுக்குன்னு ஒரு நேம் கொடுத்து ஒரு அவதார் கொடுத்து அதுக்குன்னு தனியாக வாய்ஸ் கொடுத்து அதுக்குள்ள நம்ம இன்டராக்டிவா ஹிஸ்ட்ரி டேக் பண்ணி ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அதெல்லாம் அதுக்கப்புறம் அதுல இருந்து நாலேஜ் எடுத்து லேப் ஆர்டர் பண்றாங்கன்னா ஆர்டர் பண்ணலாம். அப்புறம் ஏதாவது ஸ்கேன் ஆர்டர் பண்றாங்கன்னா அதுலேயே ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரித் ஃபார் 5 days அப்படின்னு ஒரு கேஸ் வந்து ஏதாவது சீஃப் கம்ப்ளைண்டோட வருது. அவங்க நேம் இந்த நேம்னு போட்டு வர்றாங்க. இப்போ அவங்களோட வாய்ஸ் கொண்டு டிஸ்னிக்கா இருக்கிற மாதிரியே நம்ம கிட்ட ஹிஸ்ட்ரி எடுக்கும் போது அவங்க டிஸ்னிக்கா நம்ம ஒரு டிஸ்னிக்கான கேஸ் பார்த்தா அவங்க எப்படி பேசுவாங்க, டிஸ்னிக்கா பேசிட்டே அவங்க கூட நம்ம சேட் பண்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு சிமுலேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு கொஞ்சம் ஃபன் அண்ட் இன்ட்ராக்டிவா இருக்கிற ஃபன்னுங்கிறது இல்லை, நமக்கு ஒரு இன்ட்ராக்டிவா அது வந்து இருக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அது நீங்க அது கூட வாய்ஸ் மூலமா சேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அது வாய்ஸ் மூலமா சேட் பண்றதுக்கு ப்ரீமியம் கேட்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். அப்படி இல்லை ப்ரீமியமே இல்லாமே நம்ம இன்ட்ராக்டிவா லேர்ன் பண்றதுக்கு அவங்க சேட் மாதிரி வச்சிருப்பாங்க. இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. இதை நான் யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றவங்க கிளினிக்கல் ரீசனிங்கை வந்து அவங்க எலிவேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பயுமே நம்ம கேசஸ் பார்த்து ஒரு ஃபெட்டிக் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அசிஸ்டிவா பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் இதை சொன்னேன். அதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இப்போ வாய்ஸ் மூலமா பண்ண முடியலனாலும் சேட் பண்ணிக்கலாம். உங்களோட ஹிஸ்ட்ரி வந்து டெக்ஸ்ட் மூலமா சேட் பண்ணும்போது டெக்ஸ்ட் மூலமா உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். அந்த பிசிக்கல் எக்ஸாமினேஷன் முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்க அதுக்கு ஆர்டர் பண்ணலாம். இப்போ வந்து லேப்ஸ் ஆர்டர் பண்ணலாம், அதாவது ரொட்டீன் ஆர்டர் பண்ணலாம், அதாவது ஸ்கேன் ஆர்டர் பண்றதா ஆர்டர் பண்ணலாம். அதோட வைட்டல்ஸ் செக் பண்றதுனா வைட்டல்ஸ் போய் டச் பண்ணீங்கன்னா அதுல வந்து என்னென்ன அந்த கேஸ்க்கு என்னென்ன வைட்டல், என்னென்ன நீங்க ஆர்டர் பண்ண லேப்ஸோட ரிப்போர்ட்லாம் அந்த கேஸுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்கோ அதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அதை ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டயக்னோசிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் தான் கேட்கும். உங்களோட டயக்னோசிஸ் அதுக்கப்புறம் அந்த கேஸை நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கிற பிளான் நீங்க டைப் பண்ணிட்டீங்க, ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட கிளினிக்கல் ரீசனிங் உங்களுக்கு மிரர் பண்ணி காமிக்கும். இப்போ நீங்க ஒர்க் அப் பண்ணதுக்கு எவ்வளவு ஸ்கோர்னு 5க்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கும். உங்களோட டயக்னோசிஸ்க்கு எவ்வளவு ஸ்கோர்னு கொடுக்கும், மேனேஜ்மெண்ட்க்கு எவ்வளவு ஸ்கோர் கொடுக்கும். இந்த ஸ்கோர்ஸ் மட்டும் வச்சு அது பண்ணாது. இப்போ உங்க கிளினிக்கல் நீங்க பண்ணிருக்கீங்க ஒர்க் அப் வந்து ஒருவேளை தப்பா இருந்ததுன்னா நீங்க எந்த மைண்ட் செட்டோட இந்த கேஸ் அப்ரோச் பண்ணிருக்கீங்கிறது உங்களுக்கு ஒரு மிரரா இருக்கும். அதாவது உங்களோட கிளினிக்கல் ரீசனிங் எந்த ஸ்டேஜ்ல இருக்குங்கிறது தெரியும். அப்போ அது வந்து நீங்க தப்பா இருந்தாலும் அதுக்கேற்ற உங்களோட நீங்க எப்படி அதை அப்ரோச் பண்ணிக்கீங்க சம்மரி கொடுத்துட்டு அதுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன், டயக்னோசிஸ், மேனேஜ்மெண்ட் பிளான், கரெக்டான ஒர்க் அப் எப்படி பண்ணுங்கிறதையும் தனியா பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்க ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களை மாதிரி எத்தனை பேர்லாம் அதை அட்டன் பண்ணி பார்த்து அதுல நீங்க எத்தனாவது பிளேஸ் இந்த மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஃபன் அண்ட் இன்ட்ராக்டிவா இருக்கும். உங்களுக்கு கேமிஃபிகேஷன் பேஸ்ட் லேர்னிங் தான் நெக்ஸ்ட் 10 yearsல வந்து அப்ளிகேஷன் பேஸ்ட் லேர்னிங் தான் ஒரு ப்ராப்பரான லேர்னிங் மெத்தடா வரப்போகுது. அதனால எல்லாமே இதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா கிளாசிக்கல் லேர்னிங் நீங்க விட்டுறக்கூடாது. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் உங்களோட லேர்னிங் வந்து ஃபெட்டிகபிலிட்டி இல்லாம கொண்டு போகிறதுக்காக நான் இது பார்த்தேன். இது நல்லா இருந்தது. இவங்களும் ஏகப்பட்டது வச்சிருக்காங்க. இப்போ ஸ்டடி செஷன்ஸ்னு வச்சிருக்காங்க. ஏஐ நோட் புக் ஸ்டடி செஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க இப்போ ஏதாவது ஒரு இப்போ ஃப்ளாப்பி இன்ஃபேண்ட்டை பற்றி நான் படிக்கிறேன் அப்படின்னா அதை ஒரு பிடிஎஃப் தான் பிடிஎஃப் அந்த ஸ்டடி செஷன்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன்னா அது வந்து சம்மரி நீங்க ரெடி பண்ணி தர சொல்றீங்க, தர சொன்னீங்கன்னா அது சம்மரி ரெடி பண்ணி தரும். அதுக்கப்புறம்
நீங்கள் அது கொஸ்டின்ஸ் ஏதாவது அந்த பிடிஎஃப்ல இருந்து கேட்கலாம், கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும். இன்னொன்று என்னன்னா, நீங்கள் சிமுலேட் பண்ணி தாங்க, கேஸ் சிமுலேட் பண்ணி தாங்கன்னு சொன்னாலுமே அந்த ஃப்ளாப்பி இன்ஃபேண்ட் பற்றி அது ஒரு கேஸை சிமுலேட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் அது பண்ணும். ஆனால் அதுக்கு வந்து ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த ஓஎஸ்சி ஹப்பை வந்து சிமுலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும். ப்ரீமியம் காட்டினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலயே ஏஐ நோட் புக்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு லெக்சர் ஸ்லைட்ஸ் ஏதாவது போடுறாங்க, இல்லைன்னா ஒரு யூடியூப் வீடியோவே பார்க்குறீங்கன்னா அந்த ஏஐ நோட் புக்கில் போயிட்டு அதை யூடியூப் லிங்கையோ அந்த ஸ்லைட்ஸ் பிடிஎஃபாவோ நீங்கள் அதுக்குள்ள பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு சம்மரி பண்ணுறதா சம்மரைஸ் பண்ணி தரும். கொஸ்டின்ஸ் எதுனா கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி தரும். இந்த மாதிரி பண்ணும். இன்னொன்று என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியில ஜிம்முக்கு எங்கேயாவது வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் இந்த ஃப்ளாப்பி இன்ஃபேண்டை பற்றி உங்களுக்கு படிக்கணும் டைம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் இருக்கிறத சம்மரைஸ் பண்ணி எனக்கு பாட்காஸ்ட்டாக பண்ணா உங்களுக்கு அது ஒரு கோர்வையாக பாட்காஸ்ட்டாக சொல்லும். அது உங்களுக்கு ஈஸியாக லேர்னிங் இருக்கும். இனி வர காலத்தில் லேர்னிங் இந்த மாதிரி தான் இருக்கிறதுனால இது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமல் இவங்க வந்து கொஸ்டின் ஆஃப் த டேன்னு ஒன்று கொடுப்பாங்க. கொஸ்டின் ஆஃப் த டேன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளினிக்கல் ரீசனிங் டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிளினிக்கல் கேஸ் கொடுத்து ஒரு 5 டயக்னோஸ் கொடுத்து இல்லை 5 டயக்னோசிஸ் கரெக்டான டயக்னோசிஸ் சூஸ் பண்ணிங்கன்னா அது எதனால கரெக்டான டயக்னோசிஸ், தப்பானது கொடுத்தாலும் 5க்குமே அவங்க எதனால அந்த எக்ஸ்பிளனேஷன் என்னென்ன அந்த கிளினிக்கல் ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே அவங்க ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. கரெக்டான ஆப்ஷனுக்கும் கொடுத்துருப்பாங்க, இன்கரெக்டான ஆப்ஷன்ஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க. எதனால இது இன்கரெக்ட் அப்படிங்கிறதுக்கும். இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இது நாங்கள் NEJM இப்பவும் இருக்கு, அது ரொம்ப நாளா இருக்கு. அவங்க வந்து இதே மாதிரி கேஸ் சேலஞ்சஸ் இமேஜ் சேலஞ்சஸ்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஏஐ வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வெப்சைட்ல வந்து ரெகுலரா அதை கொடுத்துட்டு இருந்தாங்க. அது இன்னமும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவுமே நீங்க இந்த மாதிரி ஏஐ இல்லாம ஏதாவது நார்மலா நம்ம டெய்லி ஏதாவது ஒரு இமேஜ் சேலஞ்ச் ஏதாவது ஒரு இமேஜ் கொடுத்து அதோட ஹிஸ்ட்ரி கீழே கொடுத்துருவாங்க, இல்லைன்னா ஒரு கேஸ் கொடுத்து அதுக்கூட ஹிஸ்ட்ரியை கொடுத்துட்டு நம்மளை வந்து அந்த கேஸ் சேலஞ்சஸ்ல இருக்கும். அதுவுமே கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக தான் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி நியூரல் கன்சல்ட்டுங்கிறது எனக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இதை கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். இதை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளினிக்கல் மெடிசன் படிக்கும்போது ஃபெட்டிகபிலிட்டி வரும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு லேர்னிங் இன்னும் கொஞ்சம் கிளாசிக்கல் லேர்னிங்க்குமே அதை அசிஸ்ட் பண்ணும். இப்போ அதை பண்ணிட்டு வந்து திரும்பி நம்ம ஒரு ஹாரிசன் படிக்கும்போது நம்ம லேர்னிங் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத நம்மளால உணர முடியும். இது நாங்கள் இருக்கும்போது இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஃபன்னாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணீங்கன்னா நார்மல் ChatGPT உங்களுக்கு ஏகப்பட்டது ப்ரொவைட் பண்ணும். அதில் நம்ம எது கரெக்டுங்கிறது தெரிஞ்சு எடுத்துக்கணும். அதுவே நீங்கள் இன்னொன்று ChatGPTல இந்த மாதிரி ஒரு கமெண்ட் கொடுக்கலாம். கூகுளில் போயிட்டு ஏஐ ஃபார் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ChatGPTன்னு கொடுத்தீங்கன்னா அது ChatGPTக்குள்ளே தனியாக ஒரு சேட் பாட் வந்து கிரியேட் ஆகும். ஏஐ ஃபார் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு டெக் டைட்டன் ஒருத்தர் அதை கிரியேட் பண்ணி அந்த ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுல நீங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு வைவால இருக்கீங்க வெளியில வந்துட்டு அந்த டாபிக் பத்தி கிராஸ் ரூட் நாலேஜ் அளவுக்கு தெரியலனாலும் ஓரளவுக்கு ஓவர் வியூ தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கும்போது இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு டாபிக் பத்தி அது ஃபுல்லா கவர் பண்ணி ஃபிளாஷ் கார்ட்ஸ் வந்து ஃபிளாஷ் கார்ட்ஸ் திரும்பி படிக்கும்போது ஒரு ஓவர் வியூ வந்துடும் ஒரு டாபிக் பத்தி. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நீங்க ஏஐ ஃபார் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ChatGPT போட்டீங்கன்னா இப்போ அதே மாதிரி நான் ஃப்ளாப்பி இன்ஃபேண்ட் அப்படின்னு போடுறேன்னா அது வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 20 ஃபிளாஷ் கார்ட்ஸ் ஒரு 20 குவிஸஸ் ரெடி பண்ணிடும். 20 குவிஸஸ் ரெடி பண்ணிட்டு அது இல்லாமல் ஃபிளாஷ் மேட்ச்னு ஒன்று இருக்கும், மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கிளினிக்கல் கண்டிஷனுக்கும் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அது போட்டுட்டீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு இந்த ஃபிளாஷ் கார்டு குவிஸஸ்லாம் இருக்கும். நீங்க அந்த மாதிரி இப்போ ஃப்ளாப்பி இன்ஃபேண்ட் பத்தி போட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அது ரெடி ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் தரோவா அந்த என்னென்னலாம் மிஸ் பண்ணக்கூடாது கிளினிக்கலாக எல்லாம் தெரிஞ்சுக்க எல்லா ஓவர் வியூ இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ்ல கொடுத்துருவோம். அது குவிஸஸ்னா அதுக்கப்புறம் நீங்க படிச்சதை வச்சு நீங்க எவ்வளவு தூரம் படிச்சிருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபிளாஷ் மேட்சும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு லேர்னிங் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். நிறைய நம்ம டைம் சேவ் பண்ணலாம். ஃபன் அண்ட் இன்ட்ராக்டிவா நம்ம லேர்னிங் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால இதெல்லாம் பத்தி பேசலாம்னு இருந்தேன். இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க இதை வந்து பார்த்துட்டு யாராவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பெஞ்ச் சைட்ல இருந்து பெட் சைட் போறாங்க, இல்லை ஆல்ரெடி பெட் சைட்ல இருக்காங்க, கிளினிக்ஸ் ஏதாவது அட்டன் பண்ண போறாங்க, அதாவது வைவாக்கு போறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டூ ஷேர், லைக், கமெண்ட் அண்ட் subscribe the channel. Thank you.